இன்றைக்கி எல்லோருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் சாதத்தை நல்லா வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, கடலப்பருப்பு போட்டுக்கிறேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி போட்டுக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுக்க, அதையும் போட்டுக்கிறேன். 3 வரமிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ இதிலே பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றுறேன். 300 கிராம் அளவுக்கு ஊற்றிருக்கேன். மேலே காய்ச்சி ஆற வச்சா பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே உப்பு, தூளுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், அருமையான ஒரு தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருந்திங்கன்னா அது கூட நல்லாயிருக்கும். மிக்சர் வச்சுக்கலாம். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.